தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிரியாணி கடை தொடங்குவதை விட ஈஸியான ஒரு விஷயம் அரசியல் கட்சி தொடங்குவது தான். 2026 தேர்தல் வந்தாலும் வருகிறது. புதிதாக தினந்தோறும் யாராவது ஒருத்தர் அரசியல் கட்சியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு பாஜகவிலிருந்து பிரிந்து சென்று ஒரு புதிய கட்சியை தொடங்குவதற்கு அண்ணாமலை திட்டமிட்டு இருப்பதாக சில தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். அதிமுக கூட்டணிக்காக தான் பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை கழட்டி விடுகிறோம், அவருக்கு மிக விரைவில் உயரிய பொறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தார். ஆனால் அந்த உயரிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய வழியே காணும். என்ன அவருக்கு உறுதி அளிக்கப்பட்டிருந்ததுன்னா, விரைவில் வரவிருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்து ஒன்றிய அமைச்சராக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை தான் அறிவிக்கப்படுவார் அப்படின்னு அமித்ஷா உறுதி கொடுத்திருந்ததாக அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்களிடம் சொல்லியிருந்தார். இதன் அடிப்படையில் தான் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி போன பிற்பாடும் கூட அண்ணாமலையுடைய வார் ரூம்கள் ஆக்டிவாக இருந்தது. அந்த வார் ரூம்களுக்கு அண்ணாமலையால் சரியாக முன்ன மாதிரி ஃபண்ட்ஸ் இப்போ அனுப்ப முடியல. அதனால் வார் ரூம் சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருந்த பல யூடியூப் சேனல்கள் தங்களுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டன. சில பேர் நயினார் நாகேந்திரனோடு ராசியாகி அப்படியே தொடர்கிறார்கள். அதை விட்டு நிறைய பேர் ப்ரொஃபஷனலாக மாற்று கட்சிகளில் நாங்கள் வார் ரூம் அண்ணாமலைக்கு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தோம், உங்களுக்கும் அது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு வெவ்வேறு கட்சிகளுக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலையின் வார் ரூம்கள் அனைத்தையும் கலைக்கணும். அவை எல்லாமே கட்சியுடைய ஃபண்டில் தான் தொடங்கப்பட்டது, கட்சியுடைய நிதியில தான் அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் கணக்கெடுக்க தொடங்கியிருக்கிறார். இதையடுத்து அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்கும் மறைமுக மிரட்டல் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சில பேரை நேரடியாகவே சந்திச்சு, இப்போ அண்ணாமலை மாநில தலைவர் கிடையாது, அரசியலில் அவருடைய அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, அவருக்கு வேறு எந்த பதவியும் கட்சியில் வழங்கப்பட மாட்டாது, இப்படி இருக்கும்போது அவர் பின்னாடி போய் வீணா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு அன்பாக அட்வைஸ் செய்திருக்கிறார்கள். இந்த அட்வைஸுக்கு ஒத்து வராதவர்களுக்கெல்லாம் லேசா மிரட்டலும் கூட விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் தான் நேற்று மதுரையில் அமித்ஷா வந்திருக்கிறார். அமித்ஷாவுடைய மேடையில் அண்ணாமலைக்கு இடம் கிடைத்திருக்கிறது. அந்த மேடையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி அமைக்கும், இந்த கூட்டணிக்கு அண்ணாமலை தலைமை தாங்குவார், அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லுவார் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தார்கள். அதனால தான் மேடையில் அண்ணாமலையுடைய பெயர் உச்சரிக்கப்படும் போதெல்லாம் கருநாகராஜன் தலைமையில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் விசிலடித்து கைத்தட்டி உற்சாகமாக இருந்தார்கள். இது எல்லாத்தையுமே அமித்ஷா பார்த்து கொண்டு தான் இருந்திருக்கிறார். அமித்ஷா இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு பிறகு அண்ணாமலையால் தனக்கு ஆபத்து வரக்கூடும், அது நயினார் நாகேந்திரனுக்கு மட்டுமல்ல, தன்னளவிலேயே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு அமாவாசையாக அண்ணாமலை வளர்ந்திருக்கிறார். அண்ணாமலையை நம்ம தட்டி தான் வைக்கணும் என்கிற முடிவுக்கு அவர் வந்திருப்பதாக சில பேர் சொல்கிறாங்க. பின்னணியில் அமித்ஷா பற்றியே அண்ணாமலை நிறைய கமெண்ட்ஸ் அடிக்கிறாரு. அமித்ஷாவெல்லாம் ஒரு ஆளா, தமிழ்நாட்டில் திரிஷாவுக்கு வர்ற கூட்டம் கூட அமித்ஷாவுக்கு வராதுன்னெலாம் அவர் தரப்பில் பேசப்பட்டதாக, தனிப்பட்ட சந்திப்புகளில் பேசப்பட்டதாகலாம் தகவல்கள் இருக்கிறது. அங்கேயும் அமித்ஷாவுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அமித்ஷாவிடம் போய் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை உங்களை பற்றி பின்னாடி வேறு மாதிரி பேசுகிறாரு, நேரில் வேறு மாதிரி பேசுகிறாரு. அதுவும் இல்லாமல் அமித்ஷா பயப்படுறாரு, அண்ணாமலையை பார்த்து பயப்படுறாரு. எங்கே எதிர்காலத்தில் மோடிக்கு பிறகு பிரதமர் வேட்பாளராக அண்ணாமலை நிற்பாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அமித்ஷாவுக்கு இருக்கிறது. அதனால தான் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு பாஜக தலைவர் பதவியில் இருந்து கூட தன்னை தூக்கி அடிச்சிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை பேசுவதாக அமித்ஷா காதுக்கு தகவல் போயிருக்கிறது. மேலும் நயினார் நாகேந்திரன் மற்ற பாஜக தலைவர்கள் எல்லாம் ஓத வேண்டிய நேரத்தில் அமித்ஷா காதில் அண்ணாமலையை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக இருக்கிறதும் சேர்த்து தான் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் பார்த்த பிறகு அண்ணாமலை மீது அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய கோபம் ஏற்பட்டிருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். குறிப்பாக இப்போ இந்த மதுரையில் நடந்த மேடையில் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ரொம்ப அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் அமித்ஷா பேரை சொல்லும்போது கூட அமைதியாக இருந்துவிட்டு அண்ணாமலை பேரை சொன்னதுமே ஆர்ப்பரித்தார்கள். இது போல ஸ்டண்டெல்லாம் நான் ஏகப்பட்ட மாநிலங்களில் பார்த்துருக்கிறேன். நான் எவரோ அரசியல்வாதிகளை பார்த்துருக்கிறேன். அவங்க எல்லாரையும் அடக்கிட்டு தான் நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறேன். அண்ணாமலை எல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு அமித்ஷா கமெண்ட் எடுத்து விட்டு போயிருப்பதாக சொல்கிறார்கள். அண்ணாமலைக்கு தெரிந்திருக்கிறது, அமித்ஷாவோ தன்னை பார்க்கக்கூடிய பார்வை என்பது மாறி இருக்கிறது. தன்னை ஒரு வேண்டாத விருந்தாளியாக தான் அமித்ஷா பார்க்கிறார், தன்னை வளர விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் என்பதை அண்ணாமலை உணர்ந்திருக்கிறார். இதையடுத்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஆங்காங்கே மிரட்டப்படுவது, இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் ஒட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. இதோட அடிப்படையில் ஒரு புதிய கட்சியை துவங்கலாமா அப்படின்னு அண்ணாமலை தீவிரமாக ஆலோசித்து வருகிறார்.
அதாவது இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது என்ன அரசியலை செய்தாரோ அதே அரசியலை ஒரு புதிய கட்சியை தொடங்கி செய்யலாம். திமுக எதிர்ப்பு, பாஜகவுடைய கொள்கைகள், அதாவது கொள்கைகள் அந்த சங்கி கொள்கைகள், அந்த கொள்கைகளை வைத்து தமிழ்நாடு பாஜக என்கிற பெயரில் ஒரு புது கட்சியை தொடங்கி நடத்துவோம். அப்படி நடத்துகிற பட்சத்தில் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமைக்கு நிறைய கூட்டணி கட்சிகள் வருவார்கள். இப்போ ஜி.கே. வாசனிடம் அவர்கள் வந்து பேசி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஏர்போர்ட் மூர்த்தி அது போன்ற சில்லறை கட்சிகளுடன்லாம் அவங்க ஏற்கனவே பேசி வச்சதாக சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு பாஜகன்னு ஒரு கட்சியை வந்து அண்ணாமலை தொடங்குவது, அதற்கு பொதுச் செயலாளராக கருநாகராஜன் இருப்பது, ஏற்கனவே இருக்கக்கூடிய வார் ரூம்களை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு முன்ன போலவே செயல்படுவது, இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே கூட அதிக இடங்களை பெற்று நாம் வந்து தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் வந்து அவர்கள் வந்திருப்பதாக தெரிகிறது. அதாவது அண்ணாமலைக்கு அந்த கட்சியுடைய பாஸாக நாம தான் இருக்கணும், டெல்லியில் இருந்தெல்லாம் யாரும் ஆர்டர் போட்டு செய்யக்கூடாது, அப்படியான ஒரு செட்டப்பு தான் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது நிறைய ஃபைனான்சியர்களை வந்து அவர் இனம் கண்டு வைத்திருக்கிறார். காலமாகவே வந்து பாஜகவுக்கு நிதியுதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பலரும் வந்து அண்ணாமலைக்கு நெருங்கிய நட்பில் வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாருங்கிற ஒரு காரணத்தினால அவருக்கு அதிகாரிகள் மட்டத்திலும் ஒரு நல்ல அறிமுகம் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கச்சா பொருளாக வைத்துக்கொண்டு ஒரு புது கட்சியை தொடங்குவோம், ஒரு புது கலெக்ஷனை பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு அண்ணாமலை வந்திருக்கிறார். தமிழ்நாடு பாஜகவில் இன்னும் அண்ணாமலை மீது பாராமுகமாகவே அவர்கள் இருந்தார்கள் என்றால் மிக விரைவில் அவர் தனிக்கட்சி அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. 2026 தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்னொரு கட்சி உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அண்ணாமலை இப்படியே தனி கட்சி தொடங்க போகிறாரா அல்லது அமித்ஷாவுடன் சமாதானமாக போக போகிறாரா அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லேயே நமக்கு தெரிந்துவிடும். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.